नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। ये बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। भारतीय यूनियन मुस्लिम लीग कामकाजी दल स्वतंत्र श्रमिक यूनियन तिरुचि मंडल की बैठक मुखली और चतराम निजी विवाह मंडप में आयोजित की गई। भारतीय यूनियन मुस्लिम लीग कामकाजी दल की स्वतंत्र श्रमिक संयोजक तिरुचि दक्षिण जिला अध्यक्ष भारतीय यूनियन मुस्लिम लीग के हबीफुर रहमान की अध्यक्षता में तिरुचि जिला अध्यक्ष पी अब्दुल सलाम ने मुख्य भूमिका निभाई। श्रमिकों ने तामिल थाई वजुथु गान गाकर शुरुआत की। राज्य उपाध्यक्ष एसटीयू कंबरसम पेटाई एसएम शेख मोहम्मद काज एमएसडब्ल्यूपीजीडीएल ने स्वागत भाषण दिया। इस कार्यक्रम में विशेष अतिथि के रूप में शामिल होकर शुभकामनाएं देने वालों में शामिल थे स्कूल शिक्षा मंत्री अनबिल महेश पोयमोजी, पूर्व विधानसभा सदस्य इनिको इरुधराज, नगर निगम के सचिव और मंडल समिति के अध्यक्ष मदिवानन और तिरुचि दक्षिण, तिरुचि उत्तर, पेराम्बलूर, अरियालूर, पुदुकोट्टी, नमक्कल, तिरुवन्नामलाई उत्तर, तिरुवन्नामलाई दक्षिण भारतीय यूनियन मुस्लिम लीग के प्रबंधक और एसटीयू के प्रबंधक जनाब अहमद कुट्टी उन्नीकुलम, राष्ट्रीय अध्यक्ष एसटीयू श्रमिक कल्याण, ने भाषण दिया। जनाब मोहम्मद हारून, राष्ट्रीय महासचिव जनाब एनआर अब्दुल मजिद, राष्ट्रीय कोषाध्यक्ष और राज्य कोषाध्यक्ष ने विशेष भाषण दिया। समाज के नेता मुनीरुल मिल्लत प्रोफेसर के एम कादिर मोहितीन, राष्ट्रीय अध्यक्ष भारतीय यूनियन मुस्लिम लीग, ने समापन भाषण दिया। एआर नूरथिन आसबी, तिरुचि जिला सचिव, ने धन्यवाद भाषण दिया और राष्ट्रीय गान के साथ कार्यक्रम समाप्त हुआ। कार्यक्रम में शामिल होने वाले लोगों ने त्रिची से मुख्य संवाददाता वी बालाजी की रिपोर्ट। நடைபெறவிருக்கின்ற 2026 தேர்தல் என்பது உரையாற்றிருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது போல எல்லா விதத்திலும் நமக்கான இடைஞ்சல்களை ஒன்றியத்திலிருந்து அவர்கள் தொடர்ந்து கொடுக்க இருக்கிறார்கள். அதற்கான போராகத்தான் நேற்று கூட பார்த்திருப்பீர்கள், ஒரு ஒன்றியத்தினுடைய மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதே போல எங்களுடைய தேசிய கல்விக் கொள்கை என்னெல்லாம் சொல்கிறதோ அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கான நிதியை நாங்கள் வழங்குவோம் என்று அவர் கூறியிருக்கிறார். அதற்குள் இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற இந்த பிளாக்மெயில் செய்யக்கூடிய இந்த வேலையை நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தொடர்ந்து பாடத்தை புகட்டுவார்கள் என்று இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு சிறுபான்மை சமுதாயம் என்று வரும்பொழுது உங்களை எல்லா விதத்திலும் எப்படியெல்லாம் உங்களுக்கான அந்த இடைஞ்சலை, குறிப்பாக இப்போ சமீபத்தில் இந்த வக்பு வாரியம் என்று வரும்பொழுது பாரம்பரியமாக நாம் அதை பராமரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒரு கண்ணியமிகு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்திக்கின்ற ஒருவர் இல்லாமல் ஒருவரை புதிதாக ஒருவரை நாங்கள் புகழ்த்துவோம் என்று சொல்வதெல்லாம் நமக்கான உரிமைகள் மீது அவர்கள் எந்த அளவுக்கு கை வைக்கிறார்கள் என்று நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே வேளையில் இன்றைக்கு இது போன்ற தொழிலாளர் அமைப்பெல்லாம் நீங்கள் சேரும் பொழுது உங்களுக்கான உரிமைகளாக உங்களுக்கான தீர்மானங்களாக பல தீர்மானங்களை இங்கே எடுத்திருக்கிறோம். அதை நாங்கள் படித்து பார்த்திருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்குது என்று சொன்னாலும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வருகின்ற 2026 ஒன்றிய அரசாங்கம் எத்தனை கூட்டணிகள் அமைத்தாலும் சரி அதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக நம்முடைய இந்திய கூட்டணி விளங்கிட வேண்டும். அதனால்தான் இன்றைக்கு பல இங்கே வருகை தந்திருக்கின்ற கூட்டம் நடைபெறுகின்ற இங்கே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது போல கூட்டம் என்பது சிறிதாக இருக்குது என்று சொன்னாலும் இங்கே வருகை தந்திருக்கிற நாம் கடுகு செலுத்தாலும் காரம் போகாது என்கிற விதத்தில் ஒன்று சேர்ந்து உழைக்கக்கூடியவர்களாக நாம் இருந்திட வேண்டும். இந்த இடமே பார்த்தீங்கன்னா நம்ம அக்கி பிரியாணி அவருடைய குடோன் தான். ஒரு பிரியாணிக்கு எல்லாம் தான் தேவை. கேரளாலேருந்து காரமும் வந்திருக்கு, மகாராஷ்டிராலேருந்து நமக்கான அரிசியும் வந்திருக்கு என்று சொல்லும் பொழுது இதையெல்லாம் ஒன்றிணைத்து அதை சோறை நாம் இங்கே சமைத்து அதை மக்களுக்கு நாம் வழங்கிட வேண்டும். அந்த நல்ல இணக்கம் தான் நமக்கு தேவை என்பதை வலியுறுத்துகின்ற விதமாகவும் இந்த கூட்டம் அமைந்திருக்கின்றது. இந்த கூட்டம் தொடர்ந்து மாலை வரை நடைபெற இருக்கின்றது. நான் மாலை கலந்து கொள்ளாமல் இருந்தான் என்று சொன்னாலும் நான் பணியின் காரணமாக நான் இன்று மதியமே நான் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் ஆளாக இருக்கின்றேன். ஆக அந்த விதத்தில் என்றைக்குமே உங்களுக்கு உறுதுணையாக எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த இந்திய கூட்டணியும் தொடர்ந்து இருக்கும். நீங்கள் வடிக்கின்ற தீர்மானம் எதுவாக இருந்தாலும் அதை நம்முடைய அண்ணன் அவர்கள் மூலமாக நான் தெரிந்து கொண்டு எங்களால் முடிந்த வரைக்கும் அதற்காக எந்த விதத்தில் உதவ முடியுமோ அதை உதவுவதற்கு நாங்களும் காத்துக் கொண்டிருக்கோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் உங்கள் நன்றியை வாழ்த்துக்கள் தெரிவித்து
நற்பொன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்கின்ற குரலுக்கு முத்தமிழர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது இன்முகம் காட்டுவது மட்டும் நட்புக்கு அடையாளம் அல்ல, இதயமாற நேசிப்பதே உண்மையான நட்பாகும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தொழிலாளர் அணி சுதந்திர தொழிலாளர் யூனியன் இந்த மண்டல கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர், எஸ்டியுனுடைய மண்டல கூட்டு ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய அன்பிற்கினிய அண்ணன் KMK ஹபீபுர் ரஹ்மான் அவர்களே, வருகை தந்து